வணக்கம். இந்த வீடியோவில் ஜூலை 29ஆம் தேதிக்குண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்கலாம். இப்போ நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கோம். இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு கண்டினியூஸாக 3 ட்ரேடிங் செஷனாக நிஃப்டி 50 ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டாக தான் போயிட்டுருக்கு. 24ஆம் தேதி, 25ஆம் தேதி, இன்றைக்கி 28, 3 நாள் ஒரு கண்டினியூஸ் ஃபால். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த 3 ட்ரேடிங் செஷனுக்கு முன்னாடி என்ன நடந்தது, அதுக்கப்புறம் எப்படி நடந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம சின்னதாக கொஞ்சம் ஒரு விஷயங்கள் பார்க்கணும். கேண்டல் ஸ்டிக்ஸ் எப்படி நமக்கு சில விஷயங்கள் நமக்கு இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நான் ரெகுலராக சொல்கிறது தான், ஃபஸ்ட்டு நமக்கு கேண்டல் ஸ்டிக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் அடுத்த லெவல் அந்த இண்டிகேட்டரு மற்ற விஷயங்கள் எல்லாமே. முதல்ல கேண்டல் என்ன நமக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்குது அப்படின்னு நாம் முதல்ல பார்க்கணும். அதுவும் இல்லாமல் அந்த கேண்டல் எந்த இடத்துல பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ இந்த 3 கான்சிக்யூட்டிவாக நமக்கு ஒரு நெகட்டிவ் கேண்டல் பிரிண்ட் ஆச்சு இல்லையா, இதுக்கு முன்னாடி என்ன கேண்டல் பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த கேண்டல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல்லிஷ் கேண்டல் தான், மாற்று கருத்து இல்லை. அதுக்கு அடுத்த கேண்டல் இந்த இடத்துல என்ன பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்னா, இந்த கேண்டலோட ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு. இந்த கேண்டலோட கீழே க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. அப்போ டெக்னிக்கலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த புல்லிஷ் கேண்டலுக்கு உண்டான அந்த மூமெண்டம் மொத்தத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு பேரிஷ் மூமெண்டம் இருக்குது. ஸோ இதை கேண்டல் ஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பேரிஷ் ஹென்கல்பிங் பேட்டர்ன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதுவும் இது மாதிரி கேண்டல்ஸ் டெய்லி டைம் ஃப்ரேமில் பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, டெய்லி டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேம், மந்த்லி டைம் ஃப்ரேம்லலாம் இதோட அக்யூரசி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1:1, 1:1.1 அப்படிங்கிற ரேஞ்சில் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது கீழே நடந்திருக்கு. ஸோ இப்போ நான் ஒரு டாஸ்க் மாதிரி ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் என்ன அப்படின்னா, இந்த கேண்டலோட சைஸ் என்னன்னு பாருங்கள். அந்த சைஸில் இருந்து எந்த லெவலுக்கு ப்ரைஸ் கீழே இறங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். ஒரு டாஸ்க் மாதிரி பண்ணுங்கள். சரி, ஸோ இந்த இடம் இப்போதைக்கு நடந்திருக்கா, இதே மாதிரி வேறு எப்பயாவது நடந்திருக்கா அப்படின்ட்டு நாம் பார்க்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா நடந்திருக்கு. ரொம்ப ரீசெண்டான ஒரு விஷயத்துலேயே நடந்திருக்கு. இந்த இடத்துல நடந்திருக்கு பாருங்கள். ஜூன் 27ஆம் தேதி கேண்டல் பாருங்கள். இது ஒரு புல்லிஷ் கேண்டல். அதுக்கு அடுத்த கேண்டல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பியரிஷ் கேண்டல். இந்த கேண்டலுக்கு அடுத்த கேண்டல் பார்த்திங்க அப்படின்னா அதோட இந்த ஹை இருக்கு இல்லையா, அதை அப்படியே மேலே தான் ஓப்பன் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி க்ளோசிங்கும் பார்த்திங்கன்னா இந்த கேண்டலுக்கு கீழே தான் க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டேட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூன் 27, ஜூன் 30 இந்த ரேஞ்சை பார்த்திங்க அப்படின்னாலும் சேம் இந்த இடத்துல எப்படி மூவ் ஆகிருக்கோ அதே மாதிரி தான் ஓரளவுக்கு மூவ் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி கேண்டில்ஸ் நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, மேபி நமக்கு ஒரு பொட்டன்ஷியல் ட்ரெண்ட் ரிவர்சல் டேவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அங்கேருந்து ஒரு 2 நாள் 3 நாள் இப்படி ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஒரு 2 நாள் 3 நாள் தான். ஆனால் அது கூட நமக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் வருது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இன்னும் அதோட அந்த பாயிண்ட்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அல்லது அந்த டேஸ் ஆஃப் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அடுத்தது நிஃப்டி 50 1 ஹவர் சார்ட் எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 ஹவர் சார்ட்டில் நிஃப்டி 50 கிட்டத்தட்ட நமக்கு ஒரு மே மாதம் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9ஆம் தேதியிலேருந்து இந்த இடத்துல நமக்கு ஒரு ஜூன் 12ஆம் தேதி வரைக்கும் இந்த இடத்துல சுற்றிட்டு இருந்தது. 150 பாயிண்ட் மேலே போகும், கீழே வரும், மேலே போகும், கீழே வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 20 டேஸ் இப்படி தான் சுற்றிட்டு இருந்தது. ஸோ இப்போ அந்த ஜோனுக்குள்ளே நிஃப்டி 50 உள்ளே வந்திருக்கு. இது ஏற்கனவே நம்ம சொன்னது தான். அதாவது இந்த லோ கட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஜோனுக்குள்ளே மறுபடியும் நிஃப்டி 50 மூவ் ஆகும் அப்படின்ட்டு ஒரு 4-5 டேஸ் முன்னாடி நாம் சொன்னது தான். அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இப்போதைக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ கண்டினியூஸாக நிஃப்டி 50 இந்த ஒரு லோயர் லோ அப்படிங்கிற மாதிரி ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இந்த 1 ஹவர் சார்ட்டில் நமக்கு இந்த ஒரு 12:30 டைமில் ஒரு பிரேக் டவுன் ஆச்சு இல்லையா, இந்த இடத்துல காலையிலேயே ஒரு சப்போர்ட் எடுத்துருச்சு. ஒரு ஃபஸ்ட்டு 1 ஹவர் கேண்டலில் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு அப் ட்ரெண்ட் நமக்கு கிடச்சிது. ஆனால் அதுக்கு மேலே பெருசாக ஒரு பிரேக்கை கொடுத்துட்டு மார்க்கெட் மூவ் ஆகலை. அகெயின் மார்க்கெட் கீழே இறங்கியிருந்தது. இந்த இடத்துல ஒரு 12:30 டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரேக் டவுன் ஆச்சு இல்லையா, மார்னிங் இருந்த இந்த லோவை இந்த 12:30 கேண்டில் ஒரு பிரேக் டவுன் பண்ணுறாங்க. ஆனால் டெக்னிக்கலாக இந்த இடத்துல வால்யூம் நமக்கு கம்மியாக இருக்குது. ஸோ நமக்கு ஒரு இந்த ரேஞ்ச் இந்த பிரேக் டவுன் அப்படிங்கிறது ஒரு பொட்டன்ஷியல்
ஒரு ட்ராப்பாக கூட வந்து இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 50-50 நாம் வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயமும் வந்து இருக்குது. ஏன்னா அடுத்த லெவல் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இந்த ரேஞ்ச் தான் இருக்குது. அதாவது ஒரு 24,500 24,450 அந்த ஏரியா வந்து 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு டிமாண்ட் ஜோனாக வந்து இருக்குது. ஏன்னா ப்ரைஸ் வந்து எப்போ எல்லாம் வந்து இந்த ரேஞ்சை வந்து டச் பண்ணுறாங்களோ ஒரு 24,450 500 இந்த ரேஞ்சை வந்து டச் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் வந்து ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து பவுன்ஸ் பேக், அகைன் இந்த இடத்துல வந்து பவுன்ஸ் பேக், அகைன் இந்த இடத்துல பவுன்ஸ் பேக், அகைன் இந்த இடத்துல வந்து பவுன்ஸ் பேக். அப்போ இந்த 24,500 அப்படிங்கிறது வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஏரியா, அதாவது ஒரு டிமாண்ட் ஏரியாவாக வந்து இருக்குது. அதையும் நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணணும். அப்போ இந்த டிமாண்ட் ஜோனுக்கு வந்து போகிறாங்க அப்படின் மாதிரி இருந்தது அப்படின்னா நாளைக்கு இப்படி வந்து மூவ் ஆகலாம். நாளை மறுநாள். அப்போ 2 நாளைக்குள்ளே நமக்கு வந்து 24,450 24,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு சினாரியோ. இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து இது ஒரு ட்ராப்பாக கூட வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் வந்து சொன்னேன் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து யாரெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் வந்து போயிருந்தாங்களோ, ஒரு நெகட்டிவாக வந்து மார்க்கெட் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக போயிருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக என்ன நடக்கும், இந்த ரேஞ்சில் கொஞ்சமாக வந்து ஒரு கன்சல்டேஷன் ஆகலாம், அல்லது ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிடலாம். கிடச்சிட்டு அகைன் வந்து இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து 2வது சினாரியோ. 3வது சினாரியும் ஒரு விஷயம் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து பை பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து ட்ராப் பண்ணணும். ஸோ அவங்கள பை பண்ணவங்களுக்கு ட்ராப் பண்ணணும் அப்படின்னா 3வது ஒரு சினாரியோ வந்து நடக்கும். அது என்ன அப்படின்னா, இந்த க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து இப்படி வந்து போகும். போயிட்டு சின்னதாக ஒரு பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி வந்து காமிக்கலாம் இந்த இடத்துல, அல்லது இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணிவிட்டு இப்படி வந்து கீழே வந்து இறங்கலாம். 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 3 விதமான சினாரியோ நம்ம கையில் வந்து இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒரு 24,770 24,800 இந்த ஏரியா வந்து நிஃப்டி 50 வந்து எப்படி வந்து பிஹேவ் வந்து பண்ண போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் எல்லாமே வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகுமா, அல்லது வந்து கன்சல்டேஷன் ஆகுமா, கீழே இறங்குமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து தெரியும். இந்த டவுன் சைட் சினாரியோ இருக்கும் இல்லையா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட லோ வந்து கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆப்வியஸாக வந்து அதுக்கடுத்த ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து 24,500 கிட்ட தான் வந்து இருக்குது. அப்போ இந்த ரேஞ்ச் வரைக்கும் இப்படி வந்து போயிடும். இந்த லோவை கட் பண்ணல அப்படின்னா மட்டும் ஒரு ஆசோலேஷனுக்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆயிரும். அப்போ இது வந்து நல்ல வால்யூமோடு இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கிடைக்கணும், ஒரு அப் ட்ரெண்ட் போகணும் அப்படின்னா இந்த இடத்துல மறுபடியும் கீழே இறங்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 24,800 750 இந்த ஏரியாவில் வந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ 2 விதமான ஒரு ஆசோலேஷன் இந்த 24,800 24,750 இந்த ஏரியா நமக்கு வந்து கொடுக்க போகுது. அந்த 2 ஏரியாவும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் மூமெண்ட் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு 2-3 நாட்கள் நமக்கு வந்து டிசைட் ஆக போகுது. அதை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ். ஸோ ஆப்ஷன் செயின் அனாலிசிஸில் இப்போ நிஃப்டி 50 க்ளோஸ் ஆகிருக்கிற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 24,700 ஸ்பாட்டை நாம் வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். ஸோ ஓப்பன் லிஸ்ட்டும் ஓரளவுக்கு வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு அகைன் நம்ம ஏற்கனவே சொன்னது தான், இப்போ மறுபடியும் வந்து கீழே இறங்குற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து அந்த 1 ஹவர் சார்ட் வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா, 24,500 அந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிமாண்ட் ஜோன் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல. இப்போ 24,700 வந்து இருக்குது. ஸோ டவுன் சைடு வந்து மூவ் ஆகணும் அப்புறம் மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு ரேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து 24,500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னாலும் ஆப்வியஸாக ஒரு கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 1,06,000 ஓப்பன் டெஸ்ட்டோடு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு இம்மீடியட் புல் பேக் வந்து நம்ம வந்து சொன்னோம் இல்லையா, அந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,800 இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஒரு 1,56,000 ஓப்பன் டெஸ்ட் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு புல் பேக் இருக்கிற ஒரு ஏரியா. நெக்ஸ்ட்டு பை சான்ஸ் நமக்கு வந்து இந்த 24,800 வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ப்ராபபிள் ஆஃப் ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 25,000 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 2,16,000 ஓப்பன் டெஸ்ட் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு லெவல் ப்ளஸ் ஒரு ரேஞ்சஸாக நீங்கள் வந்து கன்சிடர் வந்து பண்ணணும். ஸோ இந்த ஓப்பன் டெஸ்ட் வந்து இந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறதுக்காக மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கெல்லாம் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் வந்து கிடையாது. ஆனால் ஒரு ரேஞ்சஸாக நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். ஸோ இந்த ரேஞ்சஸாக கன்சிடர் பண்ணும்போது இதை வந்து ஒரு அப்படியே ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணும். அப்படி நீங்கள் வந்து ஒரு பை ப்ராடக்டாக இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துக்குங்க. அப்போ நாளைக்கு ஒரு அப்சைட் ரேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து
24,800 முக்கியமான ஒரு ரேஞ்ச் தான் வந்து இருக்கும். அதுக்கு அடுத்தது 24,900. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 25,000. ஸோ அப் சைடும் ஒரு 300 பாயிண்ட் ரேஞ்சஸ் வந்து நாளைக்கு வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி டவுன் சைடும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 200-300 பாயிண்ட் நீங்கள் வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கலாம். 24,800 அது 24,700 வந்து இப்போதைக்கு வந்து ஸ்பாட்டாக இருக்குது. அதை உடச்சாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 24,500 வரைக்கும் வந்து ஒரு 200-300 பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து கிடைக்கலாம். ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 நம்ம பர்சனல் சாட்லேயே நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் நிஃப்டி 50 வந்து போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து டைமிங்கும் வந்து கொடுத்துருந்தோம். ஒரு 2 டைமிங் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அந்த டைமிங்லேருந்து மூவ்மெண்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு 12:45 வரைக்குமே வந்து பெருசாக பயங்கரமான ஒரு மூவ்மெண்ட்லாம் வந்து இல்லாமல் ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்னுக்குள்ளே சுற்றிட்டு இருந்தது மார்க்கெட். அதுக்கப்புறம் வந்து நமக்கு இந்த லோவை கட் பண்ணதுலேருந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டவுன் மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நியர்லி ஒரு 130 வரைக்கும் தான். ஸோ நியர்லி ஒரு 1 ஹவருக்குள்ளே தான் வந்து மொத்த மூவ்மெண்ட்டுமே நமக்கு வந்து கிடச்சிருக்கு. மார்னிங் யாராவது வந்து ஒரு புட் ஆப்ஷனில் வந்து உள்ளே போயிருந்தாங்க அப்படின்னா மேபி அவங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடச்சிருக்கும். அதை நான் வந்து நம்ம பர்சனல் சேட்லேயும் வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம். பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓவராலாக நமக்கு வந்து ஒரு 12:30 வரைக்குமே வந்து ஒரு ரேஞ்ச் மவுண்ட்டாக வந்து மார்க்கெட் இருந்தது. ஆஃப்டர் 12:30 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகிட்டு ஒரு 1 ஹவர் நல்ல மூவ்மெண்ட் வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் அகெயின் வந்து ஒரு 1:30 ஒரு 3:30 வரைக்குமே ஒரு ரேஞ்ச் மவுண்ட்டாக வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நிஃப்டி 50 நாளைக்கு வந்து ஒரு ரேஞ்ச் மவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 24,750 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,600 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 24,600 நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 24,500 மினிமம் வந்து கீழே இறங்கலாம். அதே மாதிரி 24,750 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24,850 24,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 24,500 24,900 24,800 24,750 24,600 24,500 24,400 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி ஏறக்குறைய லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்லேருந்து ஒரு 400-450 பாயிண்ட்ஸ் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் மாதிரி தான் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. ஸோ நியர்லி நமக்கு வந்து ஒரு 12:30 வரைக்குமே வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஒரு வாலட்டைலான ஒரு மூவ்மெண்ட் வந்து சுற்றிட்டு இருந்தது. ஆஃப்டர் 12:30 நல்ல ஒரு டவுன் சைடு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல மூவ்மெண்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். நல்ல மொமெண்டத்தோட ஒரு மூமெண்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் தான். ஸோ நம்ம குறைந்தபட்சம் ஒரு 56,400 வந்து ஒரு பிரேக் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 56,200 வரைக்கும் அது மூவ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அதையும் உடச்சிட்டு வந்து கீழே வந்து போயிருந்தாங்க. ஸோ கிட்ட ஃபைனலி ஒரு 56,000 வரைக்குமே வந்து கீழே வந்து இறங்கியிருந்தாங்க. ஸோ நாளைக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 56,300 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 56,000 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 56,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா 55,800 மினிமம் வந்து கீழே இறங்கலாம். 56,300 நமக்கு வந்து நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 56,500 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 56,600 56,400 56,300 56,000 55,800 55,700 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்லேருந்து ஒரு 570 பாயிண்ட்ஸ் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 12:30 வரைக்குமே வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான் ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் வந்து போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நிஃப்டி மாதிரியே வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக் டவுன் ஒரு 1 ஹவர். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 ஹவர் 1 to 1.5 ஹவர் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருந்தது. ஸோ நாளைக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 81,200 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். 80,800 நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த 80,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகுச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 80,400 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். அதே மாதிரி அப்டெண்ட் 81,200 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி அப்படின்னா ஒரு 81,600 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 81,800 81,400 81,200 81,800 8600 8400 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அந்த வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ இருக்கிறதுலே வந்து மிட் கேப் நிஃப்டி இன்றைக்கி வந்து பயங்கரமான ஒரு வாலடைல் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு சட்டிலான ஒரு மூவ்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தது. மிட் கேப் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு வாலடைல் மூவ்மெண்ட் தான் வந்து கொடுத்துருந்தது. ஸோ லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் விட வந்து கொஞ்சம் அதிகமான ஒரு அதாவது லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹை வந்து ஃபார்ம் ஆயிருந்ததுலேயே ஒரு 13,100 அந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து போயிட்டாங்க.
அகெயின் அந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியாமல் மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கியிருந்தது. இந்த 13,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா 13,100 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தோம். அதில் வரைக்கும் போனாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இந்த 12,900 வந்து ஒரு பிரேக் டவுன் வந்தாச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 12,800 வரைக்கும் வந்து மூவ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 12,828 அந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து கீழே வந்து இறங்கியிருந்தாங்க. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் ஒரு 130க்கு மேலே வந்து பெருசாக சொல்லிக்கிற மாதிரி வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருந்தது. மிட் கேப் நிஃப்டியில் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 12,950 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 12,800 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த 12,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 12,700 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 12,950 நமக்கு வந்து ஒரு நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 1350 ஒரு 1300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 1300, 13,000, 12,800, 12,700, 12,600 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்சில் சார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.